அடுத்ததாக மகர ராசி உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். இந்த உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்த உடனே வரக்கூடிய முதல் திசை சூரிய பகவானுடைய திசை. இவங்க என்ன ஒரு பாக்கியம் பண்ணவங்க அப்படின்னா, உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் அபிஜித் நட்சத்திரத்தோடு கூடிய ஒரு பாதமாகும். அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு தேவதை பிரம்மா. அப்போ உலகத்தினுடைய உற்பத்தி அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும்போது சிந்தனைகளின் உற்பத்தி, எண்ணங்களின் உற்பத்தி, இப்படி விஷயங்கள் எல்லாத்துக்கும் பிரம்மான்னு பேர். இதை எதை உற்பத்தி பண்ணினாலும் அதுக்கு பிரம்மான்னு பேர். அப்படி ஒரு குடும்பம் பாரம்பரியம், ஏதோ ஒரு விஷயம், அதை ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறாங்க, உத்திராட 4ஆம் பாதம் அதில் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னாலே அந்த குடும்பத்தினுடைய விருத்தி மேல்நிலைப்படுறதுக்காகவும் அந்த பாரம்பரியம் மேல்நிலைப்படுறதுக்காகவும் புதிய புதிய யுக்திகளை, ஐடியாக்கள் எல்லாம் கையாண்டு அவங்க அந்த தன் குடும்பத்தை மேல்நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க. இது ஒரு வகை. பரம்பரையில் ஏதாவது சாபங்களோ தோஷங்களோ ஏதாவது பாதிப்புகளோ இருந்து அதெல்லாம் கரெக்டான முறையில் அந்த குடும்பத்துக்கு தண்டனைகள் கிடைக்கல அப்படின்னா அதை தண்டிக்கிறதும் இவங்க பிறந்ததான் நடக்கும். அப்போ பிரம்மா அப்படிங்கிறதுக்கு உற்பத்தி செய்பவர் என்று பொருள். அப்போ உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 2வது திசையாக வரக்கூடிய சுக்கிர மகா திசை அபரிமிதமான திசை. அதாவது எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலையில் அவங்க பிறந்திருந்தாலும் அவங்க தானாக உயர்வான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறது அப்படிங்கிறது, அதாவது நினச்சி பார்க்காத ஒரு உயரத்துக்கு போகிறதுங்கிறது இந்த சுக்கிர திசை தான் கொடுக்கும். அடுத்த திசை என்ன அப்படின்னு கேட்டால், எல்லாரும் பயப்படுவாங்க, சூரிய திசை அஷ்டமாதிபதி திசை கஷ்டப்படுத்தும்னு. இல்லை, 3வது திசை அந்த சூரிய திசையானது ஜென்ம திசை சூரியனாக முடிஞ்சு 2வது திசை சுக்கிர திசை முடிஞ்சு 3வது திசையில் வரும்போது அதீதமான லாபத்தை கொடுக்கும். ஏன்னு கேட்டால் உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தினுடைய பாதிப்பு அங்கே இருக்கிறதுனால சுக்கிர திசை 120வது வயசு, அதே மாதிரி சூரிய திசை ஜென்ம திசை, அடுத்தாப்புல வர்ற சந்திர திசை களத்திர திசை, அதுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை சுக பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய திசை. அப்போ எப்படி பார்த்தாலும் முன் ஜென்மத்தினுடைய சுக்கிர திசையும் இந்த ஜென்மத்தினுடைய சூரிய திசையும் என்ன பிறந்த உடனே வரக்கூடிய சம்பத்து திசை சந்திர திசையும் எல்லாமே இந்த உத்திராட நட்சத்திரத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அபரிமிதமான நற்பலன்களை செய்யும். சூரிய திசையில் சுக்கிர புக்தி, சந்திர திசையில் சுக்கிர புக்தி, செவ்வாய் திசையில் சுக்கிர புக்தி. இவங்களுக்கு வாழ்க்கையில் சுக்கிர திசையே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் கடைசி காலத்தில் வரும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கும். என்ன, சுக்கிரனுடைய யோகம் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்போது உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான திசை எது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது பிறந்த உடனே வரக்கூடிய சூரிய திசையும் 2வதாக வரக்கூடிய சந்திர திசையும் ரெண்டுமே லக்ஸுரின்னு பேர். அந்த குடும்பத்தை உயர்வான நிலைக்கு கொண்டு போய் வாழ வச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுக்கு பிரமாணம் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் பராசர ஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய அதில் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுறது. எல்லாரும் அஷ்டம திசை அஷ்டமாதிபதி திசை நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம திசையே சூரியன் தான், சம்பத்து திசை சந்திர திசை தான், எல்லாமே உயர்வான திசை. அப்போ அதிர்ஷ்டங்கிறது அவங்க வாழ்நாள் முழுக்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விருத்தியாகிக்கிட்டே போகிறதுன்னு பேர். அடுத்தது திருவோண நட்சத்திரம். இதற்கு தேவதை மகாவிஷ்ணு. ஸோ வாமன அவதாரம் எடுத்த ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 4 திசையிலையும் பார்க்க தெரிஞ்சவங்க,
நான் எந்த உட்காந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான், ஆனால் பின்னாடி நடக்கிற விஷயத்தை கணிக்க தெரிஞ்சவங்க. அப்போ இவங்களுடைய திறமையே வந்து எப்படின்னா, எல்லாரையும் வந்து கவர் பண்ணி, அதாவது எல்லாரையும் ஒரு ஈர்ப்பு விசைக்குள்ள இழுத்து தன்னை நோக்கி பார்க்க வைக்கிறதுல இவங்க திறமைசாலிகள். அப்போ இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குரிய யோகம், அதிர்ஷ்ட காலம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். பிறந்த உடனே வரக்கூடிய ஜென்ம திசையே அதிர்ஷ்டம்தான், சந்திர திசையே அதிர்ஷ்டம்தான். ரெண்டாவதாக வரக்கூடிய செவ்வாய் திசையும் அதிர்ஷ்டம்தான், ராகு திசையும் அதிர்ஷ்ட திசை தான். அதுதான் இதில் விசேஷம். உத்திராட நட்சத்திரம் மாதிரியே திருவோண நட்சத்திரத்துக்கும் பிறந்தது முதல் வரக்கூடிய 3 திசைகளும் அதிர்ஷ்டகரமான திசை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ராகு திசை முடிகிறதுக்குள்ள, அதாவது 18, 25, 25, 30 வயசுன்னு வச்சுப்போமே, அதுக்குள்ளேயே அவங்க வந்து ஒரு நல்ல நிலைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வேலை. குரு திசையில் எந்த தப்பும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா தப்பிச்சுப்பாங்க, இவ்வளோதான் விஷயம். ஆனால் ராகு திசை முடிகிறதுக்குள்ளே அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடும். அப்போ திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சோதனைகள்லாம் இருக்கும், சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வரும். ஆனாலும் கூட பொருளாதாரத்தில் அவங்க முயற்சி பண்ணினாங்கன்னா நினச்சி பார்க்காத உயரத்துக்கு கொண்டு போயிடும் அந்த திசைகள், முக்கியமாக ராகு திசை. இப்போ அதிர்ஷ்ட திசை அப்படிங்கிறது பிறந்தது முதல் 3 திசையுமே அதிர்ஷ்ட திசை தான் திருவோணத்துக்கு. அடுத்ததாக வரக்கூடியது வந்து மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 2ம் அதில் இருக்குது. அதில் பிறந்தவங்களுக்கு மினிமம் 3.5 வருஷம் வந்து செவ்வாய் திசை இருக்கும். அப்போ அந்த செவ்வாய் திசை மகர ராசிக்கு யார் அப்படின்னு கேட்டால் 4 சுகாதிபதி. மற்றதுக்கு வேலை செய்தோ இல்லையோ, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 4-11 பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் பாதகத்தை செய்ய மாட்டார். செவ்வாய் திசையும் பெர்த்து, அதாவது பிறந்த உடனே வரக்கூடிய செவ்வாய் திசை உயர்வான திசை, 2ஆவதாக வரக்கூடிய ராகு திசையும் உயர்வான திசை. அப்போ இங்கேயும் வந்து குரு திசை தான் டேஞ்சராக தெரியுது. எல்லாருக்கும் 4வது திசை சனி திசை கடுமையாக இருக்கும்பாங்க, கிடையாது. 4வது சனி திசை தான் வாழ்க்கையை கொடுக்கும், வீடு கொடுக்கும், வாசல் கொடுக்கும், கல்யாணம் பண்ணி வைக்கும், குழந்தை பிறக்கிறது எல்லாம் சனி திசையில தான். அப்போ சனி திசையில வந்து குரு திசையில் நடக்காததெல்லாம் சனி திசையில உயர்வு கொடுத்துரும். ராகு திசையும் சனி திசையும் மிக அதிர்ஷ்டகரமான லாபகரமான திசைகள். எதுக்கு? அவிட்ட நட்சத்திரத்துக்கு, மகர ராசியில பிறந்தவங்களுக்கு. அப்போ மகர ராசி 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தாலே அவங்களுக்கு லாப திசை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய திசைங்கிறது ராகு திசையும் சனி திசையும் தான். அதனால அவங்க வந்து லக்ஸுரி அப்படின்னு சொல்லியிருக்கு, அவங்க வந்து லைஃப்ல வந்து கன்ஃபார்மாக செட்டில் ஆகிடுவாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. என்ன கஷ்ட நிலையில் இருந்தாலும் அவங்க நிச்சயமாக ஒரு நல்ல நிலையில் கொண்டு போய் அந்த சனி திசை செட்டில் ஆக்கிடும். இப்போ அப்படி ஒரு உயர்வு அதுக்கு இருக்கு. அடுத்ததாக கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம், 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், இந்த 2 பாதங்கள் அதில் இருக்கு. பிறந்த உடனே வரக்கூடிய செவ்வாய் திசை அவ்வளோ தூரம் விசேஷம் கிடையாது. 2ஆவதாக வரக்கூடிய ராகு திசையும் விசேஷம் கிடையாது. 3ஆவதாக வரக்கூடிய குரு திசை தான் இவங்களுக்கு நல்லது பண்ணும். விபத்து திசை என்று சொல்லக்கூடிய 3ஆவது திசையான குரு திசை அவிட்ட நட்சத்திரத்துக்கு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனையே தரும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி திசையும் உயர்வான நிலையையே கொடுக்கும். ஏன்னு கேட்டால், விபத்து திசையாக இருந்தாலும் தனாதிபதி லாபாதிபதி என்று 2 ஒரு பலம் வாய்ந்த ஸ்தானங்களை குரு பெறுவதால் அவிட்ட நட்சத்திரத்தில் தான் குரு பிறந்தார். தனிஷ்டா நட்சத்திரே ஜாதம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ குரு பிறந்த நட்சத்திரம் வசுக்கள், பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட நட்சத்திரம். அப்படிங்கிறதுனால அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு குரு திசை வந்து நம்ப முடியாத பல உயர்வை கொடுத்துரும். அந்த அவிட்ட நட்சத்திரம் முக்கியமாக கும்பராசியில் பிறக்கிறவங்களுக்கு. மகர ராசிக்கு இது அவ்வளோ விசேஷம் இல்லை. ஆனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும்
குரு தசை அவிட்ட நட்சத்திரத்துக்கு உயர்வான திசை. அடுத்து வரக்கூடிய சனி திசையும் உயர்வான திசை. அப்போ லாபகரமான அதிர்ஷ்டகரமான திசைங்கிறது குருவும் சனியுமே. அதனால அவிட்ட நட்சத்திரத்தை பற்றி பாதிப்புகள் எதுவும் இல்லை. அடுத்ததாக கும்பராசி சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்தை பார்க்கும்போது சதயத்தில் பிறந்தாலே அவங்க உலக ரகசியங்கள் எல்லாம் தானாக கைப்பற ஒரு நல்ல நட்சத்திரம்னு சொல்லலாம். அவங்களுக்கு படிக்காமலேயே இயற்கையாகவே ஞானம் வரும். அவங்க எதை படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ உண்மையாகவே அதை நினச்சி சின்சியராக கொஞ்சம் கையில் தொட்டால் போதும், அது மேற்கொண்டு தானாக நடக்கும். அப்போது இந்த பிஹெச்டி பண்ணுறவங்க, பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க, கம்யூனிகேஷனில் டாப் மோஸ்ட் பர்சனாக வர்றவங்க, ப்ரொஃபஸராக வர்றவங்க, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா இவங்கெல்லாம் கும்பராசிக்காரங்க. மீடியாவில் கையாள தெரிஞ்சவங்க, பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க, சிகை அலங்காரம் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாம் சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கைவந்த கலை. அப்போது முதல்ல பிறக்கிற அந்த ராகு தசை, அதாவது சதய நட்சத்திரத்தில் பிறந்தால் முதல் தசை ராகு தசை. அந்த ராகு தசையே உயர்வான திசை தான். ஏன்னா கும்பத்துக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு திசை அது. அதே மாதிரி ரெண்டாவதாக வரக்கூடிய குருவை விட்டுட்டு மூணாவதாக வரக்கூடிய சனி பகவான் திசை, அது எதிர்பாராத நன்மைகளை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துரும். அப்போ ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மூணாவதாக வரக்கூடிய விபத்து தாரையான சனி திசை, மூணாவது திசையாக வரக்கூடிய சனி திசையானது மிக உயர்வை கொடுக்கும். 18 வருஷம் ராகு திசையில் 16 வருஷம் ஒரு 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 குறைந்தபட்சம் ஒரு பாதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 9 வருஷம் வச்சுப்போமே. 16 25 வயசு வரைக்கும் குரு திசைன்னு வச்சுப்போம். அந்த 25வது வயசுல இருந்து 19 வருஷம் சனி திசை. அப்போ அவங்க வாழ்நாளில் அந்த ஆரம்ப காலமும் நல்லா இருக்கும், நடுவில் இருக்கக்கூடிய குரு திசை சரியில்லை. ஆனால் 29 வயசுக்கு மேலே திரும்ப வரக்கூடிய சனி திசையானது அவங்கள வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு கொண்டு போகும். அதிர்ஷ்டகரமான திசை. அதில் தான் குடும்பம், வாழ்க்கை, இல்லறம் எல்லாம் அந்த திசையில தான் கிடைக்கும். அப்போ மனசை ஒருமுகப்படுத்தி அவங்க முயற்சி பண்ணினாங்கன்னா நிச்சயமாக உயர்வான நிலையை அடைவாங்க. அதுக்கு லாபமாக அந்த சனி பகவானே அனுகிரகம் பண்ணிடுவார். அடுத்ததாக வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் பர்த்து முதல்ல வரக்கூடிய திசை குரு திசை, விசேஷம் இல்லை. ரெண்டாவதாக வரக்கூடிய சனி திசை அது பால்ய பருவம், அதாவது குழந்தை பருவம் அப்படிங்கிறதுனால அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் மூணாவதாக வரக்கூடிய புதன் திசையானது பூரட்டாதிக்கு அபரிமிதமான யோகம்னு பேர். அரசாங்க வேலை கிடைக்கிறது, எதிர்பாராத உயர்வான நல்ல உத்தியோகத்துக்கு போகிறது, ஏன்னா அவங்க நினைச்ச மாதிரி கணவன் அமையிறது, அல்லது அவங்க நினைச்ச மாதிரி மனைவி அமையிறது, நல்ல நட்பு வட்டாரங்கள் அமையிறது, இந்த மாதிரி பல மிகப்பெரிய பாக்கியத்தை அவங்க அனுபவிப்பாங்க. அப்படி ஒரு பாக்கியமான ஒரு காலம் அப்படிங்கிறது புதன் திசையிலேருந்து ஆரம்பிக்கும். அப்போ மினிமம் 25 வயசுக்கு மேலே புதன் திசை வரும். அப்போ இந்த புதன் திசை தான் மூணாவது திசையாக வரக்கூடிய புதன் திசை அபரிமிதமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை. அடுத்ததாக நம்ம பார்ப்போம் மீனராசியை. மீனராசியை பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதுதான் ஆரம்பம். இந்த மீனராசி புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தா என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம அந்த குடும்பத்தில் பரம்பரையில் சுமங்கலி தோஷம் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா இந்த குடும்பத்தில் சுமங்கலி தோஷம் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த குடும்பத்தில் இந்த சுமங்கலி சாபம் இருக்குது, பெண் சாபம் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்கன்னா, பூரட்டாதி 4ஆம் பாதம் மீனராசியில் பிறந்தவங்க அந்த ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த பாரம்பரியத்தில் இருக்கிற சாபங்கள்லாம் நிவர்த்தியாக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நிறைய நன்மைகள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தாலே குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு உயர்வை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. முதல் பர்த்து திசை அப்படிங்கிறது குரு திசை தான். அந்த குரு திசையே நல்ல திசை தான். ஆனால் அது கர்ம திசை என்று அழைக்கப்படுறதுனால தன் குடும்ப சம்பந்தப்பட்ட யாராவது ஒரு பெரியவங்களுக்கு அந்த நேரத்தில் கர்மாக்கள் இதெல்லாம் நடக்கும்.
அவ்வளோ ஒன்றும் விசேஷமாக சொல்ல முடியாது. அடுத்து வர்ற சனி திசை, சம்பத்து திசை என்று சொல்லக்கூடிய சனி திசையும் 3ஆவதாக வரக்கூடிய புதன் திசையும் மிக உயர்வை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு விபத்து தாரை என்று சொல்லக்கூடிய 3ஆவது தாரை நட்சத்திரமான இந்த புதன் திசை அபரிமிதமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ 22 வயசுக்கு மேலே வரக்கூடிய புதன் திசை தான் இவங்க வாழ்நாளில் என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் கொடுக்குற திசை. அப்போ அவங்க எதை முயற்சி பண்ணினாலும் அதில் பண்ணினா நிச்சயமாக சக்ஸஸ் ஆயிரும். கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் கொழுப்பு சத்துகள் குறையிற மாதிரி பார்த்துக்கணும். அதனால கொஞ்சம் பாதிப்புகள் வரும். தைராய்டு சம்பந்தமான சில பாதிப்புகள் வரும். அது மட்டும் கவனமாக பார்த்து. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு குடும்பத்தில் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னா திரும்ப வம்சம் தலைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு பிராப்தத்தை அங்கே சொல்லியிருக்கு. அஹிர்புத்னியன் அப்படின்னு அந்த தேவதைக்கு பேர். அதாவது நடக்காது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த நடத்தி காட்டுறது அப்படின்னு பேர். அது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க செய்வாங்க. எப்படியாவது அந்த காரியத்தை நடத்தி முடிச்சிடுவாங்க. பெர்த்லேயே முதல்ல வர்ற திசையே என்ன அப்படின்னா சனி பகவான் திசை தான். அவர் தான் லாபாதிபதி, அவர் தான் போகாதிபதி. 2ஆவதாக வரக்கூடிய புதன் திசை, 3ஆவதாக வரக்கூடிய கேது திசை, 4ஆவதாக வரக்கூடிய சுக்கிர திசை. இதில் எது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2ஆவது திசை புதன் திசையும் 4ஆவதாக வரக்கூடிய சுக்கிர திசையும் அபரிமிதமான நற்பலன்களை கொடுக்கும். அவங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் சாதிக்க வச்சிரும். ஏன்னா தன் பரம்பரை, தன் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லா விஷயத்துலையும் அவங்க சக்ஸஸை செஞ்சு காமிப்பாங்க. அதுக்கு உண்டான ஒரு வைராக்கியம் வரும். அதுக்கு இந்த திசைகள் சப்போர்ட் பண்ணி அவங்கள உயர்வான நிலைக்கு கொண்டு போயிடும். அப்போ அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்க்கும்போது 2ஆவதாக வரக்கூடிய புதன் திசையும் 4ஆவதாக வரக்கூடிய சுக்கிர திசையும். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் மீனராசி. மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு பாக்கியம். பிறக்கும் போதே பெர்த்லேயே புதன் திசை. ஸோ புதன் திசை முடியறதுக்குள்ள அவங்க பிறந்த குடும்பத்தினுடைய ஏழ்மை நிலைன்னு ஒன்று இருந்ததுன்னா அது தானாக போயிடும். அதே மாதிரி உறவினர்கள் ஒட்டாமல் இருந்தாங்க அப்படின்னா திரும்ப அந்த உறவினர்கள்லாம் வீட்டில் சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி நம்ம என்ன அந்த பரம்பரையில் என்ன ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அதை அந்த குழந்தை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே பௌஷ்ணம் அல்லது பூஷணம் அப்படின்னு சொல்லலாம். பூஷணம் அப்படின்னாலே தரிசிக்கிறது, அதாவது அலங்காரம் பண்ணிக்கிறதுன்னு பேர். அப்போ ஒரு குடும்பத்துக்கு அலங்காரமாக கிரீடமாக ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை தான் ரேவதி நட்சத்திரம். அந்த குடும்பத்தை உயர்வான நிலைக்கு கொண்டு போய் வைக்கிறதுன்னு பேர். ஸோ அப்படி ஒரு பாக்கியத்தை செய்யக்கூடிய நட்சத்திரமாக இந்த ரேவதி இருக்கு. இப்போ ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பெர்த்து முதல் திசையே நல்ல திசை. 2ஆவதாக இருக்கக்கூடிய கேது திசை கொஞ்சம் சம்பத்து திசை என்று அழைக்கப்பட்டாலும் அவ்வளோ விசேஷம் இல்லை. ஆனால் கல்விக்கு அருமையான திசை. 3ஆவதாக வரக்கூடிய சுக்கிர திசையில் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உயரமான இடத்துக்கு போயிடுவாங்க. அவசரம் மட்டும் படாமல் இருந்தால் வாழ்நாளில் அவங்கள மாதிரி ஒரு பாக்கியசாலிகள் இந்த உலகத்திலே கிடையாது. அவங்க 1000 பேருக்கு கிரீடத்தை சூட்டக்கூடிய ஒரு பாக்கியத்தை அனுபவிப்பாங்க. அப்போ அந்த ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களுமே அந்த இடத்துல மீனராசியில் முடிகிறது. அதில் முக்கியமாக 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இது பொருந்தும். 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பிறந்து அடுத்து ஒரு 4 வயசுல திசையே மாறிடும். ஆனால் மற்ற 1ஆம் பாதத்திலேருந்து பிறக்கிறவங்களுக்கு திசை ஆரம்பத்திலேருந்து கொஞ்சம் காலம் மிச்சம் இருக்கிறதுனால அந்த உயர்வை கொடுத்துரும். அப்போ அதிர்ஷ்ட திசை அப்படிங்கிறது பெர்த்லேயே முதல் திசையே அதிர்ஷ்ட திசை தான். 3ஆவதாக வரக்கூடிய சுக்கிர திசையும் அதிர்ஷ்ட திசை. அப்படிங்கிறப்போ ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது பிறப்பிலேயே ஆரம்பிக்குது. ஆக இந்த 12 ராசிகளை நம்ம பார்க்கும்போது அதிர்ஷ்டம் அப்படின்னா திருஷ்டம்னா பார்க்கறது, அதிர்ஷ்டம்னா பார்க்க முடியாதது.
நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு உழைச்சி இன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் உழைச்சிருக்கோம், இல்லை 8 மணி நேரம் உழைச்சிருக்கோம், அதுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வருமானம். நான் இவ்வளோ உழைச்சேன், அதனால இந்த வருமானம். இப்போ லாட்ரியில் பணம் விழுது, புதையல் கிடைக்கிறது, கமிஷன் வருமானம் வருது, வட்டிக்கு விட்டு அந்த வட்டி பைசா வருது, வாடகை ரூபா வருது. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம போட்ட முதலீடுக்கு தானா வருமானம் வர்றதுன்னு பேரு. பணத்தையே முதலீடு பண்ணி பணம் மூலமாவே இன்னும் கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கிறதுன்னு பேரு. ஸோ அந்த பாக்கியம் அது வந்து அதிருஷ்டம், கண்ணுக்கு தெரியாத வருமானம்னு பேரு. ஸோ அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினாலையும் நம்மளுடைய புண்ணியங்கள்னாலையும் நம்ம கல்யாணம் பண்ணி வரக்கூடிய கணவனா மனைவியா அந்த குடும்பத்தினுடைய அவங்க யோகத்துல நமக்கு நடக்கிற புண்ணிய பலத்தினாலையும், நமக்கு பிறக்கிற குழந்தைகளுடைய புண்ணிய பலத்தினாலையும், யாருடைய புண்ணிய பலத்துல அந்த குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த அதிருஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போறோம். ஸோ அது இந்த 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்த்துக்கிட்டோம். இதை அனுசரித்து, இந்த திசைகளை அனுசரித்து, இப்போ நம்ம சொன்ன எல்லாமே பொது பலன். இதை அனுசரித்து அந்த திசைகள் வரும்போது எதை செய்யலாம் வேண்டாங்கிறத ஒரு ஆலோசனை உங்கள் குருநாதர்கள் மூலமாக ஒரு ஆலோசனை பண்ணி செயலில் ஈடுபடணும் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். ஆக இந்த அதிர்ஷ்ட காலங்கள் திசைகளை அனுசரித்து நீங்கள் செயல்படணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.